வணக்கம். முதல் பார்வை நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் என்னோடு உரையாடுவதற்காக பத்திரிகையாளர் குமரேசன் அவர்களும் பத்திரிகையாளர் பீர் முகமது அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். கடைகள், உணவு விடுதிகளில் விற்பனை சரிவு அப்படிங்கிற தலைப்பில் செய்திகள் இருக்கு. பழைய ரூபாய் நோட்டுகள் செல்லாதுன்னு அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து நாடு முழுவதும் கடும் பண தட்டுப்பாடு. அதன் காரணமாக நடுத்தர உணவு விடுதிகள், சிறிய உணவு விடுதிகள், மளிகை கடைகள், பெட்டி கடைகளில் விற்பனை கடுமையான சரிவை கண்டிருக்கிறது. ஏழை நடுத்தர மக்களுடைய அன்றாட வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது செய்தி. 2 நாட்கள் 3 நாட்களுக்குள்ள நிலைமை சீராகும் அப்படின்னு முதல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இப்போ 6 நாட்கள் தாண்டி இருக்கு. 6 நாட்கள் ஆயிடுச்சு. 6 நாட்கள் ஆகியும் ஒரு விதமான பதற்றத்தோடு இருக்கிற மாதிரியே தெரியுது. பேர் அதை எப்படி பார்க்குறீங்க இந்த செய்திகளை? இது 6 நாட்களில் முடியக்கூடிய பிரச்சனை அல்ல நிச்சயமாக. ஏனென்றால் இந்தியாவில் புழங்கக்கூடிய ஒட்டுமொத்த பணத்தில் 86% பணம், அதாவது நம்முடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 11% என்பது 500 ரூபாய் நோட்டுகளாகவும் 1000 ரூபாய் நோட்டுகளாகவும் இருக்கிறது. ஒரு காய்கறி வியாபாரியிலிருந்து ஒரு சிறு வியாபாரியே ஒரு 500 ரூபாயை சாதாரணமாக புழங்கக்கூடிய ஒரு நோட்டாக இருக்கிறது 500 ரூபாய் என்பது. இந்த 500 ரூபாயை நீங்கள் தடை செய்தது என்பது ஒரு முன் யோசனை இல்லாத முடிவு. அதாவது மத்திய அரசு இதை தடை செய்தது என்பது, அதுவும் இவ்வளவு குறுகிய கால அவகாசம் கொடுத்து தடை செய்தது என்பது எந்த விதமான தயாரிப்பும் முன்னேற்பாடும் இல்லாமல் செய்யப்பட்ட ஒரு நடவடிக்கையாகவே தெரிகிறது. அதனால் தான் இவ்வளவு ஒரு பெரிய பிரச்சனையாக வந்திருக்கிறது. ஏனென்றால் 1978 ஜனதா அரசாங்கம் இதே போல ரூபாய் நோட்டுகளை தடை செய்த போது அந்த உண்மையிலே ஹையர் டினாமினேஷன் என்பதை அவர்கள் சரியாக கடைபிடித்தார்கள். ஆனால் இந்த முறை ஹையர் டினாமினேஷன் என்று சொல்லி ஹையர் டினாமினேஷனாக இல்லாத 500 ரூபாயையும் தடை செய்திருக்கிறார்கள். இன்று இருக்கக்கூடிய பணவீக்கத்தையும் அவர்கள் கணக்கில் எடுத்துக்கொண்டிருக்க வேண்டும். 500 ரூபாய் எவ்வளவு சாதாரணமாக மக்களிடம் புழங்குகிறது. 500 ரூபாய் கள்ள நோட்டு இருக்கிறது என்பது காரணமாக இருந்தால் எவ்வளவு கள்ள நோட்டு இருக்கிறது என்பது பற்றிய புள்ளி விவரங்கள் வந்திருக்கிறது. அந்த புள்ளி விவரங்களை பார்க்கும்போது ஏறக்குறைய 3 லட்சம் அளவுக்கு தான் 500 ரூபாய் கள்ள நோட்டுகள் இதுவரை பிடிபட்டிருக்கவே செய்கின்றன என்று ஆர்பிஐ புள்ளி விவரமே சொல்கிறது. அப்படி பார்த்தாலும் அது 0.025% என்று ஒரு கணக்கீடு சொல்கிறது. இப்படி பார்க்கும்போது இந்த தடைக்கான நியாயங்கள் மிக குறைவாக இருக்கின்றன என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கு. கள்ள நோட்டு அப்படிங்கிறது அதிகபட்சமாக 400 கோடி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் சொல்றாரு. நீங்க பிடிபட்டது 3 லட்சம் அப்படிங்கிறது 3 லட்சம் கோடி. 3 லட்சம் கோடியா? இல்ல 3 லட்சம் கோடி இல்ல, 3 லட்சம் 500 ரூபாய் நோட்டு. 3 லட்சம் 500 நோட்டுகள் தான் பிடிபட்டிருக்குன்னு சொல்றீங்க. சரி, நீங்க இந்த செய்தியை எப்படி பாக்குறீங்க? அதாவது சரியாகும், சீக்கிரமாக சரியாகிவிடும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு பொய்யாகி இருக்கிறது. 6 நாட்களாக ஒரு பதற்றம் நீடிக்கிறது அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? அது மழை வெள்ளம் போன்ற பிரச்சனைகள் வரும்போது மக்கள் 2-3 நாளைக்கு சிரமப்படுவாங்க. 4ஆவது நாள் 5ஆவது நாள் கொஞ்சம் கொஞ்சமாக சீர்படுவதை கண்கூடாக பார்ப்பார்கள். அந்த கஷ்டங்களும் இருப்போம், அதை சமாளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ என்ன நிலைமைனா, நீங்கள் சொன்னது போல் 5-6 நாட்களில் சரியாக இருக்க வேண்டும். 2-3 நாட்கள் என்பது 5-6 நாட்கள் ஆகிவிட்டது. இப்பொழுது நிதியமைச்சர் என்ன சொல்கிறார் என்றால் 3-4 வாரங்களில் சரியாகும்னு அவர் கூட்டியிருக்கிறார். 2-3 வாரங்கள்ல நிதியமைச்சர் சொல்றாரு. 2-3 வாரங்கள்ல சீராகும் அப்படின்னு நிதியமைச்சர். பிரதமர் அதுக்கு மேலப்பட்ட 50 நாள் வரைக்கும் ஆகும்னு அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ அவர்களுக்கே இது பற்றிய ஒரு தெளிவான ஒரு புரிதல் இல்லை என்று எடுத்துக்கொள்வதா? 50 நாளைக்கு பிறகு கருப்பு பணத்தை, கள்ளப்பணத்தை ஒழிப்பதற்கான அடுத்த அதிரடி நடவடிக்கையை பாருங்கள் அப்படிங்கிறது பிரதமருடைய. அது என்னன்னா 50 நாட்கள் அப்ப இப்ப பிடிபடாதுன்னு அர்த்தம். அதை அவங்க ஒப்புக்கொள்கிறார்கள் என்று அர்த்தம். ஏனென்றால் இது நமக்கு தெரியும். இப்ப இது ஊடகத்துறையில் நம்ம இருக்கனால செய்திகள் இது குறித்து நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கிறோம். கடந்த மார்ச் மாதத்திலேயே இது குறித்த செய்திகள் வந்து விட்டன. அரசாங்கம் 500 ரூபாய் நோட்டுகளையும் 1000 நோட்டு இப்படியே ஸ்பெசிஃபிக்காவே வந்தது, தடை செய்யக்கூடும்னு. திரும்ப ஜூன் மாதத்திலும் மீண்டும் அந்த செய்தி வந்தது. கசிய ஒட்டப்படப்பட்ட செய்தியை கூட அல்ல அது. ஆக மார்ச் மாதத்திலிருந்து இந்த நவம்பர் மாதம் வரைக்கும் போதுமான அவகாசம் உண்மையான ஒரிஜினல் கருப்பு பண பேர்வழிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு விட்டது, அஃபீஷியலாவோ அன்அஃபீஷியலாவோ.
அவர்கள் இந்நேரம் அதையெல்லாம் எப்படி எப்படி மாற்ற வேண்டுமோ அப்படியெல்லாம் மாற்றி விட்டார்கள். இப்பொழுது சிக்கிக்கொள்ளக்கூடியவர்கள் யாருன்னா இதெல்லாம் விவரம் புரியாமல் சில பேர் எப்பவுமே கேஷாக வச்சுக்கிட்டு இருக்க விரும்புவாங்க. ஆனால் ஒரிஜினல் இதில் கைதேர்ந்தவர்கள் வந்து ஒரு காலத்துலையும் ஹை டினாமினேஷன் நோட்டு வச்சிருக்கவே மாட்டாங்க. கசங்கிய நோட்டுகளைத்தான் அவர் வைத்திருப்பார்கள் என்பதுதான் அனுபவம். இன்னொன்று அப்படியே நோட்டாக வச்சிருந்தா அது ஆக்சுவலாக ரியல் எஸ்டேட்டில் இருக்கும், நகைகளாக இருக்கும், பங்கு பத்திரங்களாக இருக்கும், இன்னும் வெவ்வேறு வடிவங்களில் தான் அது இருக்கும். ஆக அவர்களை இந்த நடவடிக்கை பெரிய அளவிற்கு தொடவில்லை. அதில் 1-2 பேர் கொஞ்சம் புதுசாக முயற்சி பண்ணி பார்க்குறவங்கன்னா மாட்டியிருக்கிறாங்க. மாட்டிக்கொண்டதெல்லாம் யார் என்றால் நீங்கள் இந்த செய்தி சொல்வது போல எளிய மக்கள். சாதாரண பூ விற்கிற ஒரு அம்மா பக்கத்து வீட்டில் பூ கொடுத்துட்டு சில்லறை கிடைக்கலன்னா கணக்கு வச்சுட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. கணக்கில் எழுதிக்கிறம்மான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு எப்போ அந்த கணக்கு செட்டில் ஆகும்? இப்போ சாதாரணமாக குறுக்கள் வாங்கல பாரு, ஒரு கடையில் போய் வாங்குவோம், ஒரு 5 ரூபா மிச்சமாதுன்னா சார் அப்புறம் வந்து கொடுங்க சார்னு சொல்லுவாங்க. அந்த இதெல்லாம் அவங்களாம் ஒன்று பெரிய வால்மார்ட் கடையில் கரெக்டாக கொடுத்துட்டு போன்னு சொல்கிறதுக்கு. அப்படிப்பட்ட அந்த உறவுகள் இருக்குல்ல, இப்போ கட்டாயமாக கடன் வச்சாதான் தொழில் நடக்குன்ற அளவுக்கு. ஏன்னா இவங்களுக்கு புழக்கத்துக்கு சுற்றுக்கான பணமே அடிபட்டு போய் விட்டதுங்கிறதா தான் இது காட்டுகிறது. ஆக ஒட்டுமொத்தத்தில் இந்த எளிய மக்கள் படக்கூடிய சிரமத்தை இவர்கள் கணக்கிடவில்லை. ஒன்று, இப்பொழுது தாமதமாக இந்த 2 வாரம் 3 வாரம் ஆகுன்னு சொல்லுவது என்பதே இந்த மக்களுக்கு ஏற்படுகிற இந்த ஹார்ட்ஷிப்ஸ், இந்த கடினமான வாழ்க்கை அனுபவத்தை இப்பொழுதுதான் ஒப்புக்கொள்கிறார்கள் என்றும் காட்டுகிறது. இப்பொழுதுதான் ஒப்புக்கொள்கிறார்கள் குமரேசன் சொல்றாரு. ஒருவேளை அதனுடைய விளைவாக கூட இருக்கலாம். நேற்று வந்து அமைச்சர்களோட பிரதமர் நேற்று இரவு ஆலோசனை செய்தார் அப்படின்னு செய்திகள் வருது. ஒருவேளை அது தொடர்பாக புதிய அறிவிப்புகள் வரலாம், அல்லது சிரமங்களை கஷ்டங்களை பொறுத்து கொள்ளுங்கள்ங்கிற வேண்டுகோள் வரலாம், அல்லது ரிசர்வ் பேங்குக்கு வர வேண்டிய பண நோட்டுகளை விரைவாக கொண்டு வருவதற்கு அதிகாரிகளை அரசு இயந்திரத்தை முடுக்கி விடுவதற்கான பணிகளை அமைச்சர்கள் கூட்டத்திற்கு பிறகு அரசு எடுக்கலாம் அப்படின்னு ஒரு உணர்வு வருது. நீங்க அந்த செய்தியை, ஆலோசனை அப்படிங்கிற செய்தியை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொன்னது போல பிரதமர், நிதியமைச்சர், ஆர்பிஐடைய கவர்னர் உர்ஜித் பட்டேல் எல்லோரும் நேற்று இரவு 9 மணி அளவில் ஒரு ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த ஆலோசனை கூட்டம் ஒரு ரிவ்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை வந்திருக்கிறது என்பது, அவர்கள் இதை சரிவர திட்டமிடவில்லை, இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கவில்லை. அப்படி என்றால் இந்த நாட்டை பற்றி பிரதமருக்கு என்ன புரிதல் இருந்திருக்கிறது, அல்லது நிதியமைச்சருக்கு என்ன புரிதல் இருந்திருக்கிறது, ஆர்பிஐ கவர்னர் உர்ஜித் பட்டேலுக்கு என்ன புரிதல் இருந்திருக்கிறது என்கிற கேள்வியை ஊடகங்கள் முன்வைத்தாக. குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும், ரிவ்யூங்கிறது வந்து தவறு செய்தவர்கள் மட்டும்தான் பண்ணணும்னு இல்லை. ஒரு நடவடிக்கைக்கு பிறகு என்னென்ன விளைவுகள் ஏற்பட்டிருக்குதுங்கிறத சரியான நடவடிக்கைகள் எடுத்திருந்த போதும் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் ரிவ்யூ பண்றதுக்கான சூழல் இருக்கு. அதனால ரிவ்யூ என்றாலே ஏதோ ஒன்று விரும்பத்தகாத விளைவு வந்துச்சு, அதனாலதான் ரிவ்யூ பண்றாங்கன்னு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம். சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு கருத்து சொல்லிடுறேன். பொதுமக்களிடமிருந்தும் இது குறித்த விமர்சனம் பண்ணக்கூடியவங்க இருக்காங்களா, எதிர்கட்சிகள் உட்பட, அவருடைய இவ்வளவு கடுமையான எதிர்வினைகள் வந்திருக்காவிட்டால் இவ்வளவு சீக்கிரம் இந்த ரிவ்யூ கூட நடந்திருக்காதுங்கிறதா என்னோட கருத்து. இல்லை, அதே இல்லை. நீங்கள் டெல்லி மெட்ரோ ரயில் நிலையத்தில் இருக்கக்கூடிய ஒரு மால் சூறையாடப்படுகிறது, காவல்துறை வந்து குறுக்கிட வேண்டி இருக்கிறது, மக்கள் ஏடிஎம் எந்திரத்தை அடித்து உடைக்கிறார்கள் டெல்லியில். இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் ஒரு பக்கம் மெட்ரோவில் நடக்கிறது, அதாவது நகர்ப்புறங்களில் நடக்கிறது. நகர்ப்புறங்கள் இத்தனைக்கும் பினான்சியல் நெட்வொர்க், பினான்சியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய, பொருளாதார உள்கட்டமைப்பு வலுவாக இருக்கக்கூடிய ஒரு டெல்லி மாநகரத்தில் இப்படி நடக்கிறது. இந்தியாவில் 60 கோடி மக்களுக்கு இன்னும் வங்கி கணக்கு இல்லை. கிராமப்புறங்களில் இன்றைக்கு வங்கி, இது ஒரு விவசாய பொருளாதாரத்தின் மீது நடத்தப்பட்ட ஒரு துல்லிய தாக்குதல் என்பதுதான் இப்போது.com என்னுடைய ஊடக நிறுவனமான இப்போது.com உடைய கருத்தாக இருக்கு. ஏனென்றால் இந்த இன்ஃபார்மல் ஈக்கனாமியில் இருக்கக்கூடியவங்க, முறைப்படுத்தப்படாத பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பெருவாரியான மக்கள், ஏழை எளிய மக்கள், சாதாரண மக்கள், அன்றாடங்காய்ச்சிகள், விவசாய தொழிலாளிகள், இவர்கள் மீதான தாக்குதலாக இருக்கிறது. இதை ஆதரித்து பேசுகிறவர்கள், இதற்காக வக்காலத்து வாங்குகிறவர்கள் எல்லாம் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள். எப்போதாவது இந்த இன்ஃபார்மல் எக்கனாமி, அதாவது இந்த முறைப்படுத்தப்படாத பொருளாதாரம் ஒரு ரெகுலேட்டட் எக்கனாமியாக, ஒரு கேஷ்லெஸ் எக்கனாமியாக மாற வேண்டும் என்பதுதான் இவர்கள் சொல்லக்கூடிய காரணம். நான் என்ன சொல்லுகிறேன், நீங்கள் அப்படி அதற்கான தயாரிப்புகளை செய்தீர்களா? 5 கிலோமீட்டருக்கு ஒரு வங்கி இந்தியாவில் இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது.
அப்படி என்றால் இந்த ஜன்தான் திட்டமே இன்றைக்கு வெறும் காகித அளவில் தான் இருக்கிறது. 25 கோடி அக்கவுண்டுகள் திறக்கப்பட்டதாக சொல்கிறார்கள். ஆனால் இந்த 25 கோடி அக்கவுண்டுகளும் பெரும்பாலானவை செயல்படாத அக்கவுண்டுகளாக இருக்கிறது என்பதுதான் களத்தில் இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் கொடுக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இதையெல்லாம் நாம் உள்வாங்காமல் நாம் எப்படி இந்த விஷயத்தை எதிர்கொள்ள முடியும் என்பதுதான் என்னுடைய கேள்வி. இந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்ளணும், யார் யார் எப்படி எதிர்கொள்றாங்கிறதையும் சேர்த்தே தான் நம்ம பார்க்கிறோம். இந்த சூழல்ல நிலைமை சீராகும் வரை பழைய நோட்டுகள் செல்லும்னு ஆர்பிஐ அறிவிக்கணும் அப்படின்னு ஒரு போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அறிவிக்குது. ரிசர்வ் வங்கி முற்றுகை போராட்டம் அப்படின்னு ஒரு அறைகோலை கொடுத்திருக்கிறாங்க. டிசம்பர் 30 வரைக்கும் புழக்கத்தில் இருந்த 500 ரூபாயையும் 1000 ரூபாயையும் அப்படியே புழக்கத்தில் அனுமதியுங்கள், செல்லாதுன்னு அறிவிச்சதை 30ஆம் தேதி வரைக்கும் திரும்ப பெறுங்கள் அப்படின்னு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் சொல்றாரு. அது அரசு எடுத்த நடவடிக்கையிலிருந்து பின்வாங்கிய மாதிரி ஒரு நிலைமைக்கு தானே போகும். அது சில நேரங்களில் அரசு மக்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு வருகிறது என்பதை பொறுத்து தனது நடவடிக்கையில் பின்வாங்குவதில் எந்த விதமான கௌரவ குறைச்சலும் கிடையாது. ஏன்னா நாங்கள் இப்போ எங்களோட நோக்கம் இது, ஆனால் அந்த நோக்கத்திற்காக இப்போ நடவடிக்கையை மேற்கொண்டோம், அது பலனளிக்க கடந்த காலத்தில் தான் நடந்திருக்கிறது. உதாரணமாக கருப்பு பணத்தை வச்சிருக்கவங்கெல்லாம் நீங்களா வந்து டிக்ளேர் பண்ணுங்க, 40% மேலே நாங்கள் வரி போட மாட்டோம்னு சொன்னாங்க. பட் அந்த திட்டம் பலிக்கலை, அப்படியே அது கையோட டிராப் பண்ணலையா? ஏன் முந்தைய அரசு கூட இதே போல 10,000 ரூபாய்க்கு மேலே டெபாசிட் பண்ணினாக்கா அதுக்கு போல இந்த மாதிரியெல்லாம் வரணும்னு சொல்லி சில கெடுபிடியில் கொண்டு வந்தாங்க. அது எளிய மக்களை பாதிக்கிறதுன்னு சொன்னோன்னே முந்தைய அரசு அது விலக்கிக் கொள்ளவில்லையா? எனவே ஒரு நடவடிக்கையை அறிவிச்சிட்டதுனாலே ஒரு வெறும் கௌரவ பிரச்சனையாக பார்க்க வேண்டியதில்லை. இந்த என்ன பார்க்க வேண்டியதுன்னா, இந்த திட்டத்தை என்னுடைய நோக்கம் என்ன, இவங்க அரசு அறிவித்தபடி கருப்பு பண புழக்கத்தை முடக்குவது, அதே போல் கள்ளப்பண புழக்கத்தையும் முடக்குவது, பயங்கரவாத செயல்களுக்கு இந்த கள்ளப்பணம் பயன்படுத்தப்படுவதால் கருப்பு பணம் பயன்படுத்தப்படுவதால் அதை தடுப்பது, இந்த நோக்கங்கள்ல யாருக்கும் எந்த விதமான எதிர்ப்பும் கிடையாது. அதற்கு இந்த வழிமுறை தான் பயன்படுமாங்கிறதா நம்ம கேள்வி. ஏன்னா இந்த வழிமுறை பயன்படாது என்பதற்கு நான் நீங்க எப்படி நோக்கங்களுக்கு எந்த நோக்கங்கள்ல எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாதுன்னு சொல்றீங்களோ, அதே மாதிரி இந்த ஒன்று மட்டுமே அதை அந்த இலக்கை எட்டக்கூடிய கருவி அல்ல, வேறு சில நடவடிக்கைகளும் தேவை அப்படிங்கிறதுலயும் எல்லாரும் ஆதரிக்கிறவர்களும் எதிர்க்கிறவங்களும் எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனா இந்த ஒன்று முதலாக அல்லது இரண்டாவதாக இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் போது ஏன் இவ்வளவு கடுமையான எதிர்ப்பை காட்டுறீங்கிறது தான் அவங்களுடைய கேள்வி. ஏனென்றால் கருப்பு பணம் வைத்திருப்பவர்களை, கள்ளப்பணம் தயாரிக்கிறவர்களை இந்த நடவடிக்கை தாக்கவில்லை என்பதால் தான். ஆனா சொல்லப்போனா அவர்களால் ஏற்கனவே தேச பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிற போது அந்த பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிற விக்டிம்ஸ் மக்கள், எளிய மக்கள், அவர்களைத்தான் மீண்டும் மீண்டும் தாக்குகிறது என்பதால் தான் இந்த கடுமையான விமர்சனம் வருகிறது. இது குறிப்பிட்ட இலக்கை அடையாது என்பதற்கு 2 உதாரணத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, உச்ச நீதிமன்றம் அமைத்த எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வு குழு, அவர்கள் 8 பரிந்துரைகளை அளித்தார்கள் இந்த கருப்பு பணத்தை கட்டுப்படுத்துவதற்காக. அந்த 8 பரிந்துரை ஒரு பரிந்துரை கூட இப்படி உயர் மதிப்புள்ள பண நோட்டுகளை செல்லாது என்று அறிவியுங்கள்னு ஒரு பரிந்துரை கூட கிடையாது. மற்ற நாடுகளில் செபி வந்து ஹையர் டிரான்சாக்ஷன்லாம் கவர்மெண்ட்டுக்கு இமீடியட்டாக இன்ஃபார்ம் பண்ணணும் என்பது போன்ற அந்த ஆலோசனைகள் அதெல்லாம் இது வரைக்கும் அவங்க செயல்படுத்தவே இல்லையே. அதே போல் அரசாங்கமே ஒரு MC ஜோஷி தலைமையில் ஒரு குழு அமைச்சாங்க. அந்த குழு 4 பரிந்துரைகளை அளித்தது. அந்த 4லும் கூட இதே போன்ற பரிந்துரைகள் தான் இருந்ததே தவிர அதுலேயும் இப்படி 500 ரூபா நோட்டையும் 100 ரூபா 1000 ரூபா நோட்டையும் செல்லாதுன்னு அறிவிங்கன்னு சொல்லி பரிந்துரை இல்லை. ஆக அளிக்கப்பட்ட பரிந்துரைகளை செயல்படுத்தாமல் சொல்லப்படாத ஒரு பரிந்துரை ஏன் செயல்படுத்த வேண்டும்? அப்போ இது ஒரு அதிரடி நடவடிக்கை போல ஒரு ஸ்டண்ட், ஏதோ ஒன்று இந்த அரசுக்கு ஒரு விதமான இந்த 2.5 ஆண்டுகளில் இவர்கள் வாக்களித்தபடி செயல்பட முடியவில்லை, இவர்கள் வாக்களித்தபடி இந்தியாவை ஒளிரச் செய்ய முடியவில்லை என்பது உண்மை பட்டவர்த்தனமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அடுத்தடுத்து தேர்தல்கள் வருகின்றன. இந்த நேரத்தில் ஏதோ தான் பெரிய ஒரு நடவடிக்கை எடுப்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்கு, அதன் மூலமாக மக்களை கவர முடியும் என்ற கணக்கோடு தான் இது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் நினைத்ததற்கு மாறாக அது எதிர்வினையாக மாறிக்கொண்டிருக்கிறது. ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சிக்காரர்களை இந்த பணத்தை நோட்டுகளை மாற்றுவதற்காக வரிசையில் நின்று கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு நேரில் சென்று உதவுங்கள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு ஒரு அறைகோல் விடுறாரு. தமிழ்நாட்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டத்தை அறிவிக்குது. நான் திரும்ப அவர்கிட்ட பேசிட்டு உங்ககிட்ட திரும்ப வரேன். இந்த 2க்கும் வந்து அடிப்படையில் ஒரு வேறுபாடு இருக்கு.
இந்த மாதிரி நேரங்கள்ல ஒரு போராட்ட அறைகூவலை மக்கள் எவ்வாறு எடுத்துக்கொள்வார்கள்ங்கிற சந்தேகத்தை சிலர் முன்வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்க வேண்டும் என்றால், குஜராத்தில் அமைச்சர்கள், பாரதிய ஜனதா கட்சியுடைய அமைச்சர்கள் வரிசையில் நிற்கக்கூடிய மக்களுக்கு, அதாவது ஒரு 3 செய்திகள் வருகின்றன. ஒரு பெண் இறந்து போகிறார், அதற்கு பிறகு 2 பேர் இறந்து போகிறார்கள். இந்த வரிசையில், நீண்ட வரிசையில் நின்று செய்திகள் வருகின்றன. அது எதிராக போகிறது, அரசுக்கு எதிரான ஒரு உணர்வை உருவாக்குகிறது. உடனடியாக என்ன நடக்கிறது என்றால், குஜராத்தில் அமைச்சர்கள், மாநில அமைச்சர்கள் வரிசையில் நிற்கக்கூடிய மக்களுக்கு இனிப்பு வழங்கி நீங்கள் இதை இந்த பொறுத்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு செய்தியை கொடுக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியும் அவர்களுடைய பிரதிநிதிகளும் எல்லா மாநிலங்களிலுமே மக்கள் இந்த சிரமத்தை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு புரொபகண்டா, பரப்புரையில் ஈடுபடுகிறார்கள். அப்போது காங்கிரஸ் அதற்கு மாற்றாக ஒரு நடவடிக்கை எடுக்கிறது. இனிப்பு வழங்காமல் மக்கள், காத்திருக்கக்கூடிய மக்களுக்கு தண்ணீர் கொடுப்போம், பிஸ்கட் கொடுப்போம் என்று ஒரு நடவடிக்கையை அவர்கள் எடுக்கிறார்கள். அதாவது ஒரு விஷயம் அரசாங்கத்துடைய பாலிசி டெசிஷன் என்று வந்தாகிவிட்டது. இதை அவர்கள் ரிவர்ஸ் செய்வது போல தெரியவில்லை. அதற்கான எந்த அறிகுறியும் இல்லை. ஏனென்றால் வெளிநாட்டில், ஜப்பானில் போய்கொண்டு இன்னும் நடவடிக்கை அதிகமாகும் என்று சொல்கிறாரை தவிர, மக்கள் சிரமப்பட்ட பிறகும் இன்னும் நடவடிக்கை தீவிரமாகும் என்று சொல்கிறாரை தவிர, அதை பின்வாங்குவதற்கான எந்த ஒரு அறிகுறியையும் பிரதமர் காட்டவில்லை. அப்போது காங்கிரஸ் என்ன செய்கிறது? ராகுல் காந்தி வரிசையில் வந்து காசை வாங்கிவிட்டு என்ன சொல்கிறார்? பீப்புள் ஆர் ஹராஸ்ட், மக்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் என்கிற ஒரு கருத்தை சொல்கிறார். சொல்லிவிட்டு மறுநாள் அவருடைய வாலண்டியர்ஸ், காங்கிரஸ் தொண்டர்களை அனுப்பி, நீங்கள் வேறு வழி இல்லை, தண்ணீர் கொடுங்கள். ஏனென்றால் அந்த ஒரு ஸ்டேட்டஸ் கோவை ஒரு மீறாத ஒரு அரசாக இருக்கிறது என்று சொல்லும் போது, இதை எப்படி இந்த நிலைமையை நம்ம எதிர்கொள்வது என்று. ஆனால் அதே சமயத்தில் இது ஒரு தவறான முடிவு என்பதை ஜனநாயக சக்திகள் சொல்லியாக வேண்டும். ஊடகங்களும் இதை மக்கள் படக்கூடிய கஷ்டத்தை சொல்லியாக வேண்டும். என்றால் ஊடகங்களை ஜனநாயக சக்திகளுக்கு அடிப்படை மக்கள் தான். அந்த அடிப்படையில் மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்பாராத சிரமத்தையும் ஒரு முன் யோசனை இல்லாத ஒரு முடிவை அறிவித்ததன் மூலம் பெரும் கஷ்டத்தில் மக்களை ஆழ்த்தி இருக்கிறார்கள் என்பதை நாம் சொல்லியாக வேண்டும். இதனால் கருப்பு பணம் ஒழியாது என்பதை பல பொருளாதார நிபுணர்கள், ஈகனாமிக் டைம்ஸுடைய கன்சல்டிங் எடிட்டர் சுவாமிநாதன் ஐயர் சொல்கிறார், இதனால் கருப்பு பணம் ஒழியாது, இது மோடிக்கு எதிராக போய்விடும், இது இட் வில் பேக்ஃபயர் ஆன் மோடி என்று சொல்கிறார். மோடியே இதை எதிர்பார்த்திருக்க மாட்டார் என்றுதான் இப்போது எல்லா பொருளாதார நிபுணர்களும் சொல்ல ஆரம்பித்தார். 3 நாட்கள் நோ பெயின் நோ கெயின் என்றெல்லாம் தலையங்கம் எழுதின பொருளாதார நாளிதழ்கள் எல்லாம் இப்போது அதை மறுபரிசீலனை செய்கின்றன. பிரதமர் எப்போது மறுபரிசீலனை செய்ய போகிறார் என்று நமக்கு தெரியாது. அது 2 விதமாக நீங்க சொன்னதிலிருந்து புரிந்து கொள்வது, அரசியல் கட்சிகள் வந்து ஒன்று கொள்கை முடிவு தவறு, அதை மாற்றிக்கொள்ளுங்கள்ங்கிற அழுத்தம் கொடுப்பதற்கு போராட்டம் நடத்துவதும் சரி, தவிர்க்க முடியாத துன்பங்களை தாங்கிக் கொண்டிருக்கின்ற மக்களுக்கு நேரடியாக உதவி செய்வதும் சரி. 2மே சமகாலத்தில் நடக்கக்கூடியது. ஜனநாயக அணுகுமுறைகள் தான் சொல்றீங்க. அதாவது அவர் சொன்னதுதான், ஒரு பக்கம் இந்த கொள்கையை மாற்றி ஆக வேண்டும், நடவடிக்கையை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற போராட்டம். இன்னொரு பக்கத்தில் வரிசையில் மக்கள் அவதியோடு நிற்கிற போது காலையில் வீட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து நிற்கிறாங்க. அவர்களுக்கு உதவ வேண்டும் என்கிற ஒரு மனித நேய அடிப்படையில் செய்கிறது. 2யும் நாம இது முரண்பட்டதாக பார்க்க வேண்டிய தேவையில்லை. நான் முரண்பட்டதாக பார்க்கல. ஆக்சுவலாக முரண்பட்டது இல்லை. உண்மையிலேயே அந்த டெல்லியில் நடந்த கலவரம், வன் செயல்கள் போன்றவை நாட்டின் பல பகுதிகளில் வராமல் இருக்கிறதுக்கு அவர்களுடைய கோபத்தின் வடிகாலாக இந்த ரிசர்வ் வங்கி முற்றுகை போராட்டத்தை ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறது அப்படின்னு கூட பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது இது வந்து அரசினுடைய நிலைக்கு நேர் எதிரான நிலையாக கூட கொள்ள வேண்டியதில்லை, அரசின் நிலைக்கு ஆதரவான நிலையாக கூட விமர்சனம் பண்ண முடியும். அதாவது நிலைமை கைமீறி போய்விடக் கூடாது என்பதற்காக மக்களுடைய கோபமும் ஆத்திரமும் வேறு திசைக்கு மாறிவிடக்கூடாதுங்கிறதுக்காக அதை முறைப்படுத்துவதற்கான முயற்சியாக கூட இந்த போராட்டத்தை பார்க்கலாம். அது வந்து ஒரு விதத்தில் அரசினுடைய நடவடிக்கைகளோடு நின்று விமர்சனம் பண்ற மாதிரி அப்படின்னு சொல்றேன். அப்படி இல்லை, அரசு தன்னுடைய நடவடிக்கையை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் மக்களுடைய கோபம் நீங்கள் சொன்னது போல வெவ்வேறு வழியில் போய்விடாமல் ஒருமுகப்படுத்தப்பட வேண்டும்.
மக்களுடைய கோபம் ஒரே திசையில் வந்து நிற்கிற போது அரசுக்கு ஒரு கட்டாயம் ஏற்படும். அரசு தன் முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டிய, குறைந்தபட்சம் மறுபரிசீலனை செய்ய வேண்டிய கட்டாயத்தை ஏற்படும். போராட்டம் அதை நோக்கி கொண்டு செல்வதற்காக அரசின் முடிவுக்கு இணக்கமாக அல்ல, அரசின் முடிவை மறுத்து அரசின் முடிவை விலக்கிக் கொள்ள வைப்பதற்காக. இதுல என்ன பிரச்சனை, இப்ப நண்பர் சொன்னார்ல, இப்போ ஊடகங்களுடைய பொறுப்பை பற்றிலாம் சொன்னாங்க. ஊடகங்கள் இது குறித்து பல தரப்பு கருத்துகள் வெளியிட்டு வருகின்றன என்பதை மறுக்க முடியாது. ஆனால் ஒரு ஊடகத்தினுடைய கருத்து என்பது அவருடைய தலையங்கம் போன்ற அந்த சிறப்பு கட்டுரைகள் இவற்றில் தான் வெளிப்படும். ஒரு தமிழ்நாட்டில் வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு பத்திரிகை தினமணி, அவர்கள் இன்றைக்கு தலையங்கம் எழுதியிருக்கிறார்கள். என்னன்னா, ஆத்திரப்படுவதில் ஆத்திரமில்லை என்று ஒரு தலைப்பை போட்டுவிட்டு இந்த மாதிரி நடவடிக்கைகளால் எப்பவுமே பொதுமக்களுக்கு பாதிப்பு வரத்தான் செய்யும். நில உச்சவரம்பு வந்த போது கூட தான் இப்படிதான் மக்கள் கூச்சல் போட்டார்கள். ஆனா பிறகு பழைய உள்ளன நில உச்சவரம்பு வந்த போது எந்த பொதுமக்கள் ஓலமிட்டார்கள்? நிலத்தை பதுக்கி வைத்திருந்தவர்கள், பினாமி பேரிலும் மற்ற பேரிலும் நிலத்தை குவித்து வைத்திருந்தவர்கள் தான் ஓலமிட்டார்களே தவிர நிலத்துக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லாத எந்த பொதுமக்கள் ஓலமிட்டார்கள். ஆனால் இன்றைக்கு 50 ரூபாய்க்கும் 100 ரூபாய்க்கும் அல்லாடி கொண்டிருக்கிற எளிய மக்கள், நான் சொன்னது போல பூ விற்கிறவங்கல இருந்து ஆட்டோ தொழிலாளி அத்தனை பேரும், ஒரு டீ கடையில் போய் டீ சாப்பிட்றவரும் சரி, டீ விற்கிறவரும் சரி, டீ வித்து பிரதமரானவருடைய ஆட்சியில் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இவர்களெல்லாம் ஓலமிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ரெண்டுக்கு நிறைய வேறுபாடுக்காக இந்த ஏடு அதை சரியாக கணித்துக் கொள்ளவில்லை என்பதை பார்க்கலாம். அடிப்படையில் என்ன சொல்றாங்க, ஜன்தன் திட்டத்தை பற்றிலாம் பாராட்டுதலாக சொல்றாங்க. ஜன்தன் திட்டம் தொடங்கின போது நான் சொன்னேன், 100 ரூபா கூட ஏடிஎம்ல போய் எடுக்க முடியாத ஒரு வங்கி கணக்கு இருந்து என்ன பயனு. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், பல்வேறு மானிய தொகைகள் அதில் போடப்பட்டன. இதோடைய நோக்கமே என்னென்றா, படிப்படியாக இந்த மானியத்தை ஒழித்து கட்டுவதும், படிப்படியாக பொது விநியோகம் உள்ளிட்ட இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் ஒழித்து கட்டுவதா என்பது ஏற்கனவே பொருளாதாரம் சுட்டி காட்டியிருக்கிறார்கள். இப்ப ஏற்கனவே அந்த பாதுகாப்பு அரங்கெல்லாம் ஒரு பக்கம் ஒழிக்கப்படுகின்றன, இன்னொரு பக்கத்தில் இப்படிப்பட்ட தாக்குதலும் தொடுக்கப்படுகின்றன என்கிற போதுதான் மக்களுடைய கோபம், நீங்கள் சொன்னது போன்ற அப்படிப்பட்ட சிறு சிறு மோதல்கள், கலவரங்கள் அப்படியாக திசை திரும்பி விடாமல் ஒருமுகப்படுத்தப்பட வேண்டும். ஒரே இலக்கை நோக்கி, அரசாங்கத்தை நோக்கி இந்த போராட்டம் குவிய வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டங்களுடைய நோக்கம். சரி, போராட்டங்களுடைய நோக்கம் பற்றி குமரேசன் சொன்னாரு. நான் 2 நாட்களுக்கு முன்னால, 2 நாட்களோ 3 நாட்களுக்கோ முன்னாடி நாளிதழில் ஒரு செய்தியை படிச்சுட்டு நாம சிரிச்சுட்டு கடந்து போயிருக்கலாம். ஆனா இப்போ நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளோட சேர்த்து பார்க்கும்போது அது எவ்வளவு சீரியஸான பிரச்சனைங்கிறது உணர்வு வருது. கர்நாடகாலேயோ டெல்லியில தான் நினைக்கிறேன், ஒரு தொழிலாளியிடம் இருந்து ஒரு பிக் பாக்கெட் பணத்தை அடிச்சாரு. அதுல செல்லாத 500 ரூபாயும் 1000 ரூபாயும் இருந்ததுங்கிறத பார்த்துட்டு திரும்பி பர்ஸை கொடுத்துட்டு கன்னத்துல ஓங்கி அடிச்சு விட்டு போனார்னு ஒரு செய்தி வந்தது. அதாவது 2 நாள் ஆச்சு, ஏன்டா நீ இன்னும் மாத்தி வைக்கல அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டு போனார்னு ஒரு செய்தி வந்தது. அப்போ அதை பார்த்துட்டு நம்ம சிரிச்சுட்டு கடந்துட்டு போனோம். இன்று டெல்லியில மால் மீது தாக்குதல் அப்படின்னு வருது, வேறு விதமான வன் செயல்கள் வர ஆரம்பிக்குது. பிக் பாக்கெட், தனி மனிதர்களாக மற்றவர்களை தாக்கு, அந்த ஒரு பிக் பாக்கெட் செய்தி மட்டும்தான் முதல் நாள் வந்தது. இனி நீங்களோ நானோ குமரேசனோ போகும்போது நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு 100 ரூபாய் 200 ரூபாயை கூட யாரேனும் பறிப்பதற்கான ஒரு அமைதியின்மையினுடைய வெளிப்பாடாக அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடும். இன்னொரு விளைவு, பேங்க்ல போதுமான நோட்டுகள் இல்லாத சூழல்ல வங்கிகள் மேல கோபம் வருது மக்களுக்குங்கிறதையும் இன்றைய நாளிதழ்களில் செய்தி போட்டிருக்கிறாங்க. அதுவும் ஒரு அலார்மிங் சிச்சுவேஷனாக தெரியுது. அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வழி இல்லை, ஆனா ஓய்வில்லாமல் வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய அதிகாரிகளையும் வங்கி ஊழியர்களையும் கோவப்பட்டு மக்கள் தாக்குறதுக்கு இன்னும் போகல. ஆனா தகராறுகள் அங்க அதிகமாக பல வங்கிகள்ல ஏதோ ஊழியர்கள் வேண்டுமென்றே தாமதப்படுத்துகிறார்கள், முடக்குகிறார் என்பது போல பொதுமக்களுக்கும் வங்கி ஊழியர்கள் அதிகாரிகளுக்கும் இடையேயான மோதலாக இது மாற்றப்படுது. ரொம்ப ரொம்ப ஒரு ஆரோக்கிய கேடான ஒரு வளர்ச்சி போக்கு இது. ஆக இவர்களை மோத விட்டு உண்மையிலேயே அரசு யாரோடு மோத வேண்டுமோ அவர்களை தப்பிக்க விட்டார்கள் என்பதுதான் என்னுடைய விமர்சனம். அது உண்மைதான். ஏனென்றால் நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஆகியனதால் மாற்ற முடியும், பணத்தை மாற்ற முடியும் என்று வரிசையில் நிற்கும் போது நீண்ட வரிசை இருக்கிறது, மிக நீண்ட வரிசை இருக்கிறது. வங்கி ஊழியர்கள் நிச்சயமாகவே ஒருங்கிணைக்கிறார்கள், எல்லாமே செய்கிறார்கள். வங்கி ஊழியர்கள் மீது ஆத்திரப்படக்கூடிய நிலவரம் வரை. ஏனென்றால் வங்கி ஊழியர்களுக்கு என்ன சொல்கிறார்கள் என்றால்,
வெளியே நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் எவ்வளவு 100 ரூபாய் வேண்டுமென்றாலும் வாங்கிக் கொள்ளுங்கள் செலவுக்கு என்று. ஆனால் வங்கி ஊழியர்கள் என்ன சொல்கிறார்கள், நீங்கள் 5000 ரூபாய் எடுத்தால் 4000 ரூபாய்க்கு 2000 ரூபாய் நோட்டுகள் தான் வரும், 1000 ரூபாய்க்கு 10 100 ரூபாய் நோட்டுகள் மட்டும். அதாவது ஒரு நபருக்கு 10 100 ரூபாய் நோட்டுகளுக்கு அதிகமாக கொடுக்காதீர்கள் என்று எங்களுக்கு உத்தரவு இருக்கிற. இப்படி முதலில் பிரதமர் என்ன சொல்கிறார், எல்லா பெட்ரோல் பங்குகளிலும் உங்களுடைய 500 பழைய 500 1000 மாற்றிக்கொள்ளலாம் என்று. ஆனால் மறுநாள் காலையிலேயே 9ஆம் தேதி காலையிலேயே எந்த பெட்ரோல் பங்குகளிலும் பழைய 500 1000 வாங்கவில்லை. எனவே இந்த முன்னேற்பாடு என்பது, இதற்கான ஆயத்தம் தயாரிப்பு என்பது செய்யப்படவில்லை. இதே நிலைமைதான் மருத்துவமனையிலும். ஒரு குழந்தை இறந்த செய்தி கூட வந்தது. மருத்துவமனைகளிலுமே அதே போன்ற பிரச்சனைகள். அவர்களுக்கு முன் தயாரிப்பாக நீங்கள் ஒரு மருத்துவமனை பழைய 500 1000 மாற்ற வேண்டுமானால் அதற்கான கையிருப்பை அவர்களுக்கு முன்கூட்டியே ஏற்பாடு செய்திருக்க வேண்டும். அதற்கு RBI ஏதேனும் விசேஷ உத்தரவை பிறப்பித்து அதற்கு இவர்களை தயார் செய்திருக்க வேண்டும். எந்த விதமான தயாரிப்பும் இல்லாமல் இந்த உத்தரவு அமல்படுத்தப்பட்ட காரணத்தினால் இன்றைக்கு ஒவ்வொரு வங்கியிலும் ஒவ்வொரு உத்தரவு இருக்கிறது. ஏனென்றால் இந்த அவர்கள் அதாவது வங்கியில் சொல்கிறார்கள், நீங்கள் நேற்று ஒரு வங்கியில் போய் உங்களுடைய அடையாள அட்டையை கொடுத்து 500 1000 மாற்றியிருந்தீர்கள் என்றால் இன்று இங்கு வரிசையில் நிற்காதீர்கள் என்று சொல்கிறார்கள். இவர்கள் என்ன, நிதி அமைச்சகம் நேற்று என்ன சொல்லி இருக்கிறது, 4500 ரூபாய் வரை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம், அதில் எந்த தடையும் இல்லை என்று சொல்கிறது. ஆனால் வங்கியில் என்ன சொல்கிறார்கள், வேறு எங்கேனும் உங்களது அடையாள அட்டையை காட்டி மாற்றி இருந்தால் இங்கே வரிசையில் நிற்காதீர்கள் என்று அதை கூட்டத்தை குறைப்பதற்காக அந்த விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இவ்வளவு பெரிய தேசத்தில் இவ்வளவு பெரிய மக்களோடு நீங்கள் அணுகும் போது எவ்வளவு பொறுப்பாக அணுக வேண்டும், அந்த பொறுப்பு இல்லாமல் இந்த விஷயம் அணுகப்பட்டிருக்கிறது என்பதுதான் மக்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. இந்த பகுதியை நிறைவு செய்யணும். ஏற்கனவே ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்ல, அதாவது நாடு முழுக்க வங்கி வாசல்களில் இருக்கின்ற ஏடிஎம்களை தவிர பொதுவான ஏடிஎம்கள் 60% செயல்படவில்லை. அதுக்கான எந்திரங்கள்லாம் மாற்ற வேண்டும்னு சொல்லிட்டாங்க. அடுத்து நான் ஒரு தகவல் படித்தேன், அது நேரில் தெரியும், பொருளாதார வல்லுநர்கள் அதை உறுதிப்படுத்த வேண்டும். என்னவென்றால், இது ரிசர்வ் வங்கி உள்பட இப்போ வந்திருக்கிற பணத்துக்கு திருப்பி கொடுக்க வேண்டியது இல்லைங்கிற நிலைமை வந்துட்டதுனால, அந்த அதாவது கணக்கில் வராத பணங்கள்னு வராமலே போயிடுச்சுன்னா அதை திருப்பி தர வேண்டிய கட்டாயம் வராததால் அரசாங்கம் பட்ஜெட் தாக்கு செய்து வரும்போது டெபிசிட் பட்ஜெட்டை கொஞ்சம் குறைத்து காமிக்கலாம், பற்றாக்குறை பட்ஜெட்டை குறைச்சி காட்டுறதுக்கு ஒரு வழி இருக்கு, அதுக்கு கூட இது பயன்படும் அப்படின்னு ஒரு கருத்து வந்திருக்கிறது. பொருளாதார வல்லுநர்கள் தான் இது பற்றிய கருத்தை சொல்ல வேண்டும். இன்றைக்கு செய்திகளில் இன்னும் கொஞ்சம் சில விஷயங்களை பேசணும்னு நான் குறித்து வச்சேன் செய்திகள் இருக்கிறதுல, ஆனால் நேரம் இல்லை. மோடியின் அறிவிப்பால் கள்ளப்பணம் வைத்திருப்போர் தப்பி விட்டார்கள்னு EVKS இளங்கோவன் சொல்றாரு. நிதி அமைச்சகம் போதிய ஏற்பாடுகளை செய்யாமல் இந்த நடவடிக்கையை எடுத்து விட்டதுன்னு ஒரு பலியாடு தேடுகிறது பாஜகங்கிற மாதிரி ஒரு உணர்வை சுப்பிரமணிய சாமியினுடைய குற்றச்சாட்டு காட்டுது. நிதி அமைச்சகம் போதிய ஏற்பாடுகளை செய்யாமல் இந்த நடவடிக்கையை எடுத்து விட்டதுன்னு அவர் அருண்ஜேட்லியோட அவருக்கு இருக்கக்கூடிய அரசியலை இந்த பிரச்சனைக்கு முன்வைக்கிறதாக ஒரு செய்தி இருக்கு. அப்புறம் இன்னொரு நாளிதழில் ஒரு மேற்கோள் இருந்தது, அதையும் பற்றி பொதுவாக பேசணும்னு நினைச்சேன். லையர் will not be believed even when he speaks the truth. ஒரு பொய்யர் உண்மையையே உறக்க சொன்னாலும், வழக்கமாக பொய் சொல்லிட்டு இருக்கிற ஒருத்தர் இப்போது உண்மையையே உறக்க சொன்னாலும் அவரை மக்கள் நம்ப மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாளிதழில் ஒரு மேற்கோளாக இருக்குது. இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருடைய பிறந்த நாள் என்று தேசத்தை வடிவமைத்த சிற்பி அப்படிங்கிற தலைப்பில் தினமணி ஒரு கட்டுரை ஒன்று வெளியிட்டு இருக்குது. 20ஆம் நூற்றாண்டுல இந்தியாவின் உயர்வுக்கு வழிவகுத்த தலைவர்கள் யார் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு வரலாற்று ஆய்வாளர் பட்டியல் போடுறாரு. அதன்படி மகாத்மா காந்தி இந்திய மக்களால் போற்றப்படுகிறார், சர்தார் வல்லபாய் பட்டேல் மதிக்கப்படுகிறார், மௌலானா அபுல் கலாம் ஆசாத் உயர்வாக பேசப்படுகிறார், அம்பேத்கர் வியந்து பாராட்டப்படுகிறார், பண்டித ஜவஹர்லால் நேரு எல்லோராலும் பெரிதும் நேசிக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதாக அந்த கட்டுரையினுடைய ஆரம்ப வரிகள் சொல்லுது. பேர் முகமது, அதை எப்படி பார்க்குறீங்க? ஜவஹர்லால் நேரு எல்லோராலும் விரும்பப்பட்ட நேசிக்கப்பட்ட ஒரு பாப்புலர் லீடராக, ஒரு ஜனரஞ்சகமான வெகு மக்களால் நேசிக்கப்பட்ட தலைவராக இருந்தார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மகாத்மா காந்தி சொன்ன அந்த இன்க்ளூசிவ் நேஷனலிசம், எல்லா மக்களையும் எல்லா விதமான சமூக பிரிவினரையும் உள்ளடக்கிய இந்து, முஸ்லிம், சீக்கியர், கிறிஸ்தவர், இந்த எல்லா சமூக பிரிவினரையும் உள்ளடக்கிய ஒரு தேசியவாதம், இந்தியா என்கிற ஒரு கருத்தாக்கத்தை இந்த எல்லோரும் சேர்ந்துதான் கட்டி எழுப்ப வேண்டும், இந்த தேசத்தை எல்லோரும் சேர்ந்துதான் நிர்மாணிக்க வேண்டும் என்று சொன்ன மகாத்மா காந்தியடிகளுடைய அந்த வழிகளில்
வந்த ஒரு அருமையான தலைவர் ஜவஹர்லால் நேரு. அந்த வகையில் தான் அவர் எல்லா தரப்பு மக்களாலும் நேசிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. குறிப்பாக அவருடைய பொருளாதார கொள்கைகள் பற்றி இன்றைய பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அரசாங்கம் அது சார்ந்தவர்கள் பல விமர்சனங்களை வைக்கிறார்கள். நெஹ்ருவியன் சோசியலிசம் தான், அதாவது நேரு முன்வைத்த சமதர்மம் தான் இந்தியாவை இவ்வளவு 70 ஆண்டுகளாகியும் முன்னேற்ற விடாமல் செய்கிறது என்கிற ஒரு தவறான ஒரு கருத்தை அவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தேசத்தை நிர்மாணித்தது நேருடைய சமதர்ம கொள்கை தான். அதுதான் எல்லோருக்குமான தேசமாக இன்றைக்கு இந்தியா ஒன்றுபட்டு இருப்பதற்கும், இந்தியா இன்று ஒன்றுபட்டு உயர்ந்து வருவதற்கும், இன்றைக்கு எல்லோ மக்களும் இணங்கி வாழ்வதற்கும் அடிப்படையாக இருந்தவரே ஜவஹர்லால் நேரு தான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த வரிகளில் ஒருவர் மதிக்கப்படுகிறார், ஒருவர் வியந்து பாராட்டப்படுகிறார், ஒருவர் வந்து போற்றப்படுகிறார் அப்படின்லாம் வந்து இருக்கு. அதெல்லாம் வந்து சாதாரண மக்களிடத்துலேருந்து அவங்களெல்லாம் கொஞ்சம் தள்ளி அல்லது உயரமாக வச்சு பார்க்குற மாதிரியும், நேருவின் மீது மட்டும் எல்லா மக்களுக்கும் ஒரு நேசம் இருந்ததாகவும் அந்த வரி சொல்லுது. நேசம் வந்து நம்மோடு சமமாக இருக்கக்கூடியவர்களிடத்துல வரக்கூடிய அன்பும் நேசமும் நேருகிட்ட வந்ததாக அதுல ஒரு பொருள் கொள்ற மாதிரி இருக்கு. அப்படி ஒரு நேசம் நேரு மேல வருவதற்கு பட்டேல் வந்து மதிக்கப்படுகிறார், அபுல் கலாம் ஆசாத் உயர்வாக பேசப்படுகிறார், அம்பேத்கர் வியந்து பாராட்டப்படுகிறார்லாம் சொல்லிட்டு நேரு மேல மட்டும் அன்பு இருந்ததாக, நேசம் இருந்ததாக சொல்றதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும்? அது பல்வேறு பின்னணியில் இருக்கின்றன. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாணவனாக பள்ளி குழந்தையாக நான் இருந்த போது சொல்றேன், எங்களுக்கு ஜவஹர்லால் நேரு நேரு மாமா என்று தான் அறிமுகமானார். அப்படி சொல்வதில் ஒரு பிரியம் இருந்தது, ஒரு பிரியத்தோடு சொல்லுகின்ற. காந்தி தாத்தான்னு கூட சொல்லியிருப்பாங்க, தாத்தா மேல வராத பிரியம் வந்து மாமா மேல. அது வரலாற்று கட்டம். ஏன்னா நாங்க பிறந்து வளர்ந்த கட்டம் வந்து விடுதலை பெற்ற இந்தியாவில் 50களுக்கு பிறகு ஆன வளர்ச்சி கட்டம்னு ஒன்று இருக்குல்ல, அது காந்தியோட காலகட்டம் என்பது விடுதலைக்கு முன். அந்த அது தோணும் இன்னும் காந்தியை விகசித்து பார்க்க இருக்கிறாங்க. எல்லாம் எப்பவுமே வரலாறு எப்பவுமே ஒரு ரோல் பண்ணிகிட்டே இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல. குறிப்பாக இந்திய விடுதலைக்கு பிறகு இந்தியாவுடைய சமூக அமைப்புன்னு ஒன்று இருக்குல்ல, இந்தியாவுடைய வர்க்க கட்டமைப்புன்னு ஒன்று இருக்குல்ல, இதற்கான ஒரு வரலாற்று தேவையிலிருந்து நேரு உருவானார் என்று நான் பார்க்கிறேன். ஏன்னா அவர் தனிப்பட்ட முறையில் எனக்கு பின்னாடி நான் அரசியல் ரீதியாக என்னை வளர்த்துக் கொள்கிற போது, என்னுடைய அந்த சிந்தனை வளர்கிற போது பல்வேறு விஷயங்கள் நான் நேருவோட முரண்படுகிறேன். எனக்கு மாறுபட்ட அணுகுமுறைகளாக உண்டு, ஆனால் அது வேறு. ஆனால் அடிப்படையில் இன்றைக்கு இந்தியா உலக அரங்கத்தில் பெற்றிருக்கிற பெயர், இன்றைக்கு உலக அரங்கத்தில் இந்தியா பெற்றிருக்கிற இடம், இவை அனைத்திற்கும் நேரு போட்ட அந்த அஸ்திவாரத்தை யாரும் மறுத்து விட முடியாது. இப்போ அது இடிக்க முயற்சி பண்ணுறாங்கன்றது வேற விஷயம். நான் பீர் முகமது கூட அழகாக சுட்டி காமிச்சார் அதை. ஆனால் அதை மறுக்க முடியாது, மறைக்க முடியாது என்பதுதான் உண்மை. அது அதே கருத்தை நீங்கள் சொல்கிற அதே கருத்தை அவரும் வெளிப்படுத்துகிறாரு. நான் ஆரம்பத்தில் உண்டான வரிகளை சொன்னேன், கடைசியில் உண்டான வரி ஒன்று இருக்குது. அதாவது அவருடைய குவாலிட்டியெல்லாம் வந்து டிஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த கட்டுரையாளர் சொல்கிறாரு, நீங்கள் உங்களுக்கு பிறகு இங்கே என்ன விட்டுட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தங்களை தாங்களே ஆட்சி செய்து கொள்ளக்கூடிய தகுதி படைத்த 50 கோடி மக்கள் தான் நான் விட்டு செல்லக்கூடிய சொத்து அப்படின்னு சொல்றாரு. அவர் ஜனநாயகத்தை வளப்படுத்துவதற்கும் நெறிப்படுத்துவதற்கும் ஏராளமான பங்களிப்பை செய்து கொண்ட போதும் அவர் வந்து அதையெல்லாம் தன்னுடைய சாதனையாக ஒரு நாளும் முன்னிலைப்படுத்தி கொண்டதில்லை, சொன்னதில்லை. எல்லா பெருமைகளும் இந்திய மக்களையே சேரும் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்றாரு. தன்னுடைய சாதனையாக எதையுமே முன்னிறுத்திக் கொள்ளவில்லை. தான் செய்த உண்மையான சாதனைகளை கூட இந்திய மக்களுடைய சாதனைன்னு தான் அவர் முன்னிறுத்தினாருன்னு அதுக்காக அவரை பாராட்டுறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக, அதாவது இந்த ஜனநாயக மாண்புகள் ஒரு நிலவுடைமை சமூகமாக இருந்த இந்திய சமூகம், பல்வேறு விதமாக மக்கள் பிளவுண்டு கிடந்த ஒரு சமூகத்தை ஒரு தேசமாக கட்டி எழுப்புவது, ஒரே நாடாக கட்டி எழுப்புவது என்கிற பெரிய வேலைகளை, மிகப்பெரிய வேலை, அது மிகப்பெரிய சவால்களை அவர்கள் எதிர்கொண்டிருந்தார்கள். ஒரு காலனி ஆதிக்க ஆட்சி, அதிலிருந்து இந்தியாவை வெளியே கொண்டு வருவது, நவீன சிந்தனைகளை உட்செலுத்துவது, இது போன்ற மிகப்பெரிய சவால்களை தலைமையேற்று செய்தவர்கள் நேரு போன்றவர்கள். இவர்களுக்கு இருந்த அந்த சவால் என்பது பல்வேறுபட்ட கருத்து வித்தியாசங்கள், ஜாதி வித்தியாசங்கள், இவற்றுக்கெல்லாம் மேலெழுந்து நீங்கள் இவர்களை எல்லாம் ஒன்றிணைக்க வேண்டும். அதாவது இந்த யூனிஃபையர் என்கிற ஒரு வார்த்தையை ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இவர்களை ஒன்றிணைப்பதான வேலை என்பது நாம் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. அதற்கு நீங்கள் எப்படியான ஒரு நியூட்ரலான ஒரு பர்சனாக இருக்க வேண்டும், நடுநிலையான ஒரு ஆளுமையாக இருக்க வேண்டும், நீங்கள் எல்லா தரப்பாலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதெல்லாம் இதை மகாத்மா காந்தி முதலில் மிகப்பெரிய அளவுக்கு தன்னுடைய
ஆன்ம சக்தியினால் அதை செய்து முடித்தார் என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். நேருவுக்கு ஆனால் பவரையும் ஹேண்டில் பண்ண வேண்டும். ஏனென்றால் இவருக்கு மகாத்மா காந்தி நான் அந்த பெரியாரை போல சமூக இயக்கங்களோடு நின்று விட்டார். ஆனால் இவர் அதிகாரத்தை மேல் நின்று அதை கையாள வேண்டும் என்கிற ஒரு பொறுப்பு அவருக்கு இருந்தது. பெரிய தலையாய பொறுப்பு இருந்தது. அப்போது பல முடிவுகளை எடுத்தாக வேண்டும். அதை தவிர மக்களுடைய அன்பையும் பெற வேண்டும் என்கிற மிகப்பெரிய ஒரு சவால். அந்த மக்கள் மீது கொண்ட அன்பினால் தான் அந்த பொறுப்பை அவர் சுமந்து செல்ல முடிந்தது. இன்றைக்கும் மக்களால் நினைவு கூறப்படக்கூடிய ஒரு ஆளுமையாக இருக்க முடிகிறது என்று நான் விளங்கிக் கொள்கிறேன். அதாவது இந்தியா விடுதலை அடைந்த பிறகு இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளின் கதவுகளை இந்திய அரசு தட்டிய போது அவரெல்லாம் உதவ மறுத்தார்கள். அப்பொழுது மிக சரியான இடத்தை அவர் கண்டறிந்து சோவியத் யூனியனுக்கு சென்றார். சோவியத் யூனியன் பல வகைகளும் உதவி செய்தது. சொல்லப்போனால் அந்த பயணத்தினுடைய தாக்கமாக இங்கேயும் கூட இங்கே ஒரு சோசியலிசத்தை கொண்டு வர முடியாதுன்னு அவருக்கு புரியுது இந்தியாவுடைய கட்டமைப்பில். அப்போ அதே நேரத்தில் ஒரேடியாக முதலாளித்துவ அமைப்பை கட்டமைத்து அது அவர்கள் கொள்ளையடித்து விட்டு விடுவதாங்கிற உறுத்தலும் அவருக்கு வருகிறது. எனவே இரண்டையும் இணைத்து ஒரு கலப்பு பொருளாதாரத்தை உருவாக்குவதற்கான அதில் பல குறைபாடுகள் நடைமுறையில் பின்னாடி வந்தவர்கள் அது ஏற்பட்ட குழப்பங்கள்லாம் அதில் ஒரு பக்கம் இருக்கிறது. ஆனால் அவருடைய நோக்கம் என்பது இப்படி கலப்பு பொருளாதாரத்தை கட்டமைப்பதன் மூலமாக அதன் அடிப்படையில் தான் பொதுத்துறைகளை இங்கே அவர் வலுப்படுத்தினார். பொதுத்துறைகள் என்கிற ஒரு கான்செப்டை மிக வலுவாக கொண்டு வந்தாருங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதை விட மிக முக்கியமாக திட்டமிட்ட பொருளாதாரம், இத்தனை ஆண்டுகளில் இந்த இலக்கை அடைவது என்கிற ஒரு திட்டமிட்ட பொருளாதாரம் என்பதை கூட அந்த தாக்கத்திலிருந்து அவர் கொண்டு வந்து இங்கே செயல்படுத்துகிறார். ஆனால் பிற்காலத்தில் பார்க்கணும், அதற்கான திட்டக்குழு என்பதே ஒழித்து கட்டப்பட்டது என்பதெல்லாம் பார்க்கிறோம். தாறுமாறா எப்படி வேணாலும் ஒரு அதிகார குவிப்பு அவரிடம் போய் உங்களுக்கு வேண்டிய நிதியை பெற்றுக்கொண்டு கிடைத்தால் அதை விட்டு உங்கள் மாநிலத்தை வளர்த்துக் கொள்ளுங்கிற ஏற்பாடில் இப்போ வந்தாச்சு. ஆனால் மிக மிக முக்கியமாக நேருவிட நான் பார்க்குற மிக முக்கியமான அம்சம் அதுதான். இந்த பொருளாதார நடவடிக்கையெல்லாம் தாண்டி நான் பார்ப்பது என்பது அவர் இந்த நாட்டினுடைய அரசு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதில் மிக தெளிவாக இருந்தார். காந்தியுடைய கனவு அது. காந்திக்கு நேருவுக்கும் கூட பல முரண்பாடுகள் உண்டு. ஆனாலும் நேருவுடைய அந்த மதச்சார்பின்மை என்பதை காந்தி மனமுவந்து வரவேற்றார். அவரே ஒரு தீவிரமான இந்து தான் காந்தி. ஆனாலும் கூட இந்த நாட்டினுடைய அரசு மதச்சார்பற்றதாக இருக்க வேண்டும் உறுதியாக இருந்தார். அதை செயல்படுத்தி காட்டியவர். ஒரு நாத்தியராக இருந்தாலும் கூட இதுல இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. ஆனாலும் நீங்க சொல்றது வந்து கொஞ்சம் சந்தேகத்தை ஏற்படுத்துறதுனால நான் கேட்கிறேன். நான் ஒரு தீவிரமான இந்துவாக இருக்கிறதுக்கும் அல்லது நான் ஒரு தீவிரமான கிறிஸ்தவனாக இருக்கிறதுக்கும் நான் ஒரு தீவிரமான முஸ்லீமாக இருக்கிறதுக்கும் நாடு மதச்சார்பின்மையாக இருக்கணும்னு சொல்றதுக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கா? அதாவது நீங்க நம்ம வந்து நாடு வந்து அரசியல் வந்து மதச்சார்பின்மையாக இருக்கணும்னு சொல்வதற்கு மத நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு மட்டும் இருக்கிறவர்களால மட்டும்தான் முடியுமா? தீவிரமான இந்து வந்து அதை சொல்ல முடியாதா? ஏன் வந்து அவர் தீவிரமாக இந்துவாக இருந்த போதிலும் அப்படின்னு ஏன் சொல்ல வேண்டியது வருது? ஏன்னா காந்தியுடைய ஆளுமை அன்றைக்கு அவருக்கு பெற்றிருந்த இடம் இருக்குல்ல, அவர் நினைத்திருந்தால் இந்திய அரசமைப்பு சாசனத்தில் இது ஒரு இந்து நாடு என்று சேர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்க முடியாதா? அது நடக்குதா இல்லையா? ஆனால் அப்படி ஒரு கருத்தை காந்தி சொன்னார் என்பது எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும். அதை அவர் செய்யலைங்கிறது மிக முக்கியமான. ஏன்னா உங்களுக்கு வரலாறு என்ன சொல்கிறது என்றால் இந்தியாவின் விடுதலைக்காக 3 விதமான சக்திகள் போராடினார்கள். அதுல ஒரு சக்தி வந்து இந்த நாடு ஒரு மதம் சார்ந்த நாடாக இருக்க வேண்டும் என்று போராடியவர்கள். ஆனா இன்னொரு பக்கத்துல இது சோசியலிச நாடாக இருக்க வேண்டும் என்று விரும்பி போராடியவர்கள். இன்னொரு பக்கத்துல அப்படிலாம் இல்ல, ஒரு அந்நிய ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்று நேரு சொன்னது போல தங்களை தாங்களே ஆண்டு கொண்ட ஒரு நாடாக இருந்தால் போதும் என்று. அதில் அந்த சக்தியெல்லாம் வெற்றி பெற்றன மேலோங்கி இருந்தன என்கிற அடிப்படையில காந்தி வந்து நினைத்திருந்தால் இந்த மதவாத சக்திகளோடு சமரசம் செய்திருக்க முடியும். ஆனால் இந்தியா அப்படி இருக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார். அதை மிக சரியாக புரிந்து கொண்டு செயல்படுத்தி காட்டியவர் நேரு. சரி, அது தொடர்பாக இன்னும் அவர் சொல்லும் போது எனக்கு சந்தேகம் வருது. நான் வேற எங்கேயோ போயிடுங்கிற நல்லா அதை விட்டுறேன். மேற்கத்திய நாடுகளுக்கு அவர் குமரேசன் சொன்னதுல இருந்து தொடர்ச்சி கட்டுரையில் இருக்கு. மேற்கத்திய நாடுகளுக்கு நாங்கள் இனி மனு போட்டு உதவி கேட்க மாட்டோம். ஏன்னா கொண்டு போய் நாங்க கேட்ட உதவிகள் வந்து மேற்கத்திய நாடுகள் கொடுக்கல, அதனால சோவியத் யூனியனை இனம் கண்டு உதவி பெற்றார்னு குமரேசன் குறிப்பிட்டாரு. மேற்கத்திய நாடுகளுக்கு நாங்கள் இனி மனு போட்டு உதவி கேட்க மாட்டோம், எங்கள் தலைவிதியை நாங்களே நிர்ணயித்துக் கொள்வோம். இது வந்து உதவிகள் கிடைக்காத பின்னால பிரதமராகி அவர் பேசும்போது உண்டான பிரச்சனையாக இல்லை. இவர் 47லேயே இந்த நிலையை இப்போ எடுக்கிறாரு. அது வந்து வெரி போல்டு டிசிஷன், மிகவும் துணிச்சலான ஒரு முடிவாக அதை பார்க்க முடியும்.
அப்போ அவருடைய கட்சிக்காரங்க அவருடைய மார்பளவெல்லாம் சொல்லி அவருக்கு பெருமை தேடினாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனா மேற்கத்திய நாடுகளுக்கு நாங்கள் மனு போட்டு உதவி கேட்க மாட்டோம், எங்களுடைய முடிவுகளை நாங்களே எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு ஒரு முடிவை எடுப்பதற்கு ஒரு கிரவுண்டில் வந்து ஆழமாக கால் பதிச்சு நிற்கக்கூடிய ஒரு நிலை இருக்கணும். அப்படி நேரு இருந்தாருன்னு சொல்ல முடியுமா? இல்லை அது 47லயே சொன்னதுனால அது காந்தியினுடைய வலிமையின் துணையோடு அவர் அப்படி சொல்றாரா? நிச்சயமாக மகாத்மா காந்தியுடைய வலிமையின் நிழலில் இருந்து தான் இது நடந்திருக்க வேண்டும் என்று நான் அனுமானிக்கிறேன். ஏனென்றால் சுவராஜ்யம் நம்மை நாமே ஆள வேண்டும் என்கிற ஒரு இயக்கம் உச்சகட்டமாக வெற்றியின் முகப்பில் இருக்கக்கூடிய காலகட்டம் 1947, அந்த சுதந்திரம் பெறக்கூடிய காலகட்டம். அப்போது நம்மை நாமே ஆள வேண்டும் என்கிற எண்ணம் மேலோங்கி இருந்த அந்த சமயத்தில் நிச்சயமா அந்த சுவராஜ்யா என்பதுதான் காந்தியுடைய அடிப்படையான அந்த சுதந்திர போராட்டத்துக்கான அடிப்படையாக இருக்கிறது. அதை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்கான ஒரு ஸ்டேட்மெண்டாக அதை பார்க்க வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் எல்லா தேசங்களுக்குமே இந்த மனித வளம், இங்க இருக்கக்கூடிய மக்கள் தான் அடிப்படை, அவர்களுடைய உழைப்பு தான் அடிப்படை, அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து சொன்ன வாசகமாகத்தான் நீங்கள் சொன்னது போல அவர்களிடம் அதிவேகமாக அதி ஆழமாக அவர்கள் காலூன்றி இருந்தார்கள், அவருடைய நம்பிக்கையை பெற்றிருந்தார்கள். எனவே இந்த மக்களை முன்னெடுத்து செல்ல அவர்களை கொண்டே நாம் மாற்றங்களை உருவாக்க முடியும் என்கிற நம்பிக்கை தான் அந்த ஸ்டேட்மெண்ட்ல தெரியும். சரி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பீர் முகமது பேசும்போது சொன்னாரு நவீன சிந்தனையை கட்டமைத்தவர் அப்படின்னு சொன்னாரு. அதையும் கட்டுரையில் அவர் குறிப்பிடுறாரு. விதியை மட்டுமே நம்பி வாழ்ந்த இந்தியர்களுக்கு விஞ்ஞான ரீதியான கல்விக்கு வித்திட்டவர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது ரொம்ப அடர்த்தியான ஒரு சென்டென்ஸாக இருக்குது. பல்கலைக்கழகங்களில் ஜாதகம் ஜோதிடத்தை ஒரு பாடமாக வைக்கலாம் என்று பரிந்துரைக்கப்படுகிற ஒரு காலகட்டத்தில் நேரு அதற்கெல்லாம் மாறாக ஒரு அறிவியல் பூர்வமான சமூகத்தை உருவாக்குவதில் கவனம் செலுத்தினார். உதாரணமாக இந்திய அரசமைப்பு சாசனத்திலேயே அம்பேத்கர் அவர்கள் தலைமையில் உருவாக்கப்பட்ட அந்த குழு அளித்திருக்கிற அந்த அரசமைப்பு சாசனத்திலேயே இந்திய சமுதாயம் ஒரு சயின்டிஃபிக் டெம்பரமெண்டோடு வளர்க்கப்பட வேண்டும், அறிவியல் கண்ணோட்டத்தோடு அறிவியல் மனநிலையோடு வளர்க்கப்பட வேண்டும் சொல்லியிருக்கு. அறிவியல் மனநிலைனா அறிவியல் பொருள்களை பயன்படுத்துவதில்லை, பியூரட் பிப்பட் அல்ல அறிவியல் என்பது. இன்னைக்கு லேட்டஸ்டான மொபைல் ஃபோன்லாம் பயன்படுத்துகிறோமே, கம்ப்யூட்டரை பயன்படுத்துகிறோமே, நவீன கார்களை பயன்படுத்துகிறோமே, அதல்ல அறிவியல். வாழ்க்கையையும் சமூகத்தையும் சரியாக புரிந்து கொள்வது, சக மனிதர்கள் நேசிப்பது, இதெல்லாம் அந்த அறிவியல் கண்ணோட்டம் என்பதில் இருக்கிறது. அந்த அறிவியல் கண்ணோட்டத்தை வளர்ப்பதற்கு அவர் முன்னின்றார் என்பது நிச்சயமாக அவர் நவீன சிந்தனையினுடைய பிரதிநிதியாக இருந்தார் என்பதற்கான அறிகுறி தான். நவீன சிந்தனையுடைய பிரதிநிதியாக இருந்தார். அடுத்தது வந்து ஆக்கிரமிப்பு மனநிலையிலிருந்து அவர் வேறுபட்டு இருந்தார் அப்படிங்கிறதையும் அடுத்து இந்த கட்டுரையில சொல்றாரு. பிற நாடுகளை அடிமைப்படுத்தி அந்நாட்டு மக்களை கொடுமைப்படுத்துவதற்கு எங்கள் இந்திய துருப்புகளை பிரிட்டிஷ் அரசு அனுப்புவது கண்டு நான் வேதனைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி நேரு சொன்னதாக சொல்றார். அதாவது இந்த கட்டுரையை படிக்கும்போது அதுல நேருவினுடைய வார்த்தைகளாக பேச்சாக அங்கங்க காட்டியிருக்கக்கூடிய மேற்கோள்கள் எல்லாமே ரொம்ப பொருள் பதிந்ததாக இருக்கோங்கிற உணர்வு வருது. நிச்சயமாக அதாவது இந்த எக்ஸ்பான்ஷனிசம் என்கிற ஒரு இன்றைக்கு தெற்கு ஆசியாவில் நாம் ஒரு பெரிய வல்லரசாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு இல்லை, காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா அரசாக இருந்தாலும் சரி, இங்கு ஒரு தீர்மானிக்கிற சக்தியாக, இங்குள்ள விஷயங்களை நிர்ணயிக்கிற ஒரு சக்தியாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு ஆஸ்பிரேஷனை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் அன்றைக்கு இந்த தேசத்தை சரி செய்வது என்பதே மிகப்பெரிய பணியாக, சவாலாக இருந்தது. ஒருவேளை நேரு இப்போது இருந்தால் அவர் அந்த எக்ஸ்பான்ஷன் கனவுகளுக்கு உட்பட்டு இருப்பாரோ தெரியாது. ஏனென்றால் 70 வருடங்களில் காங்கிரஸும் அதே விஷயத்துக்குள் தான் வருகிறது. இலங்கை நம் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும், பங்களாதேஷ் நம் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும், நேபாளம் நம் கட்டுப்பாடு. அதுக்கெல்லாம் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால 900 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ராஜராஜனுக்கு எக்ஸ்பான்ஷனிசம் பற்றிய பார்வை இருந்திருக்குது. ஆனா 900 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து நேருவுக்கு இல்லைன்னு தான் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு இருந்தாருன்னா அவருக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னா அதற்கு இல்லையா, அன்றைக்கு இருந்த பொறுப்பும் சவாலும் பெரிய. அதாவது ஒரு சமூகம் ஜாதியால் பிளவுண்டு கிடக்கிறது, பொருளாதாரத்தால் பிளவுண்டு கிடக்கிற ஒரு சமூகத்தை நீங்கள் கல்வியில் மேம்படுத்த வேண்டி இருக்கிறது, சுகாதாரத்தில் மேம்படுத்த வேண்டி இருக்கிறது என்று பல சவால்கள் அன்றைக்கு இருந்தது. அதாவது பிரிட்டிஷாரை பொறுத்தவரையில் இங்கு அவர்களுடைய வணிகத்துக்கு என்ன தேவையோ அதை செய்தார்களே தவிர பெருவாரியான மக்களுடைய கல்வி சுகாதாரத்துக்கான விஷயங்களை அவர்கள் அந்த வேலைகளை அவர்கள் முழுமையாக
செய்யவில்லை என்கிற ஒரு பெரிய பொறுப்பு, அதீத ஒரு பொறுப்புணர்வை நேருவிடம் நாம் பார்க்க முடிகிறது. அது பிரிட்டிஷ் அரசு தன்னுடைய சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தியது என்பது எப்படி நமக்கு தெரியும்? வியாபாரத்தின் மூலமாக, அப்புறம் இராணுவத்தின் மூலமாக. நீங்கள் சொன்னதை போல அந்த அன்றைக்கு மன்னர்கள் தங்களுடைய பகுதிகளெல்லாம் விரிவடைத்தாலும் அது நிச்சயமாக இராணுவத்தின் மூலமாக, படையெடுப்புகளின் மூலமாகத்தான். ஆனால் இந்தியா என்பது அதனுடைய பிரதேசங்கள் ஒருங்கிணைந்தது என்பது போராட்டத்தால், மக்களுடைய போராட்டத்தால், விடுதலை போராட்டத்தால் ஒன்றுபட்ட நாடு இந்த நாடு. ஏன்னா அது வரைக்கும் இந்தியான்றதே கிடையாதுங்கிற அந்த உண்மையான வரலாற்று உண்மை எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அப்படி உருவான தேசம் மற்ற நாடுகளை அடிமைப்படுத்தாது என்பது அருமையான ஒரு லட்சியபூர்வமான அறிவிப்பு தான். அதற்கும் கூட நேருடைய இந்த மேற்கோள் இன்றைக்கு சொல்லப்படுவது என்பதில் ஒரு கருத்து இருக்குன்னு நான் பார்க்குறேன். அவருடைய இந்த கட்டுரையில் சொல்லப்படுகிற பல கருத்துக்களும் இன்றைக்கு ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிறவர்கள், அரசியல் களத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் இனிவரும் காலத்தில் இந்தியாவை அடுத்தடுத்த முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட வழிமுறைகளை கையாள வேண்டும் என்பதற்கான ஒரு அறிவுறுத்தல் அதுக்குள் இருக்குன்னு தான் நான் பார்க்கணும். அப்படி நேரடியாக அவர் சொல்லலையே தவிர கட்டுரையாளர், ஆனால் அந்த அறிவுறுத்தல் வேறு வார்த்தைகள்ல சொல்றாரு. அதாவது இன்னும் மிகப்பெரிய வாழ்த்துக்களாக பாராட்டாக சொல்றாரு. உலக நாடுகள் நம் தேசத்திற்கும் தேச தலைமைக்கும் இன்று அளிக்கக்கூடிய அங்கீகாரத்திற்கு, முக்கியத்துவத்திற்கு தேசத்தின் முதல் பிரதமர் நேருவின் பங்களிப்பே உண்மையான காரணம், முதன்மையானது அப்படின்னு சொல்றாரு. இன்று வரைக்கும் இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரத்திற்கு, இன்று வரைக்கும் இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய முக்கியத்துவத்திற்கு நேரு அந்த காலத்துல சர்வதேச அளவுல அளித்த பங்களிப்பே காரணம்னு அவர் சொல்றாரு. அதான் நான் தொடக்கத்தில் நான் சொன்னேன், இன்றைக்கு உலக அளவில் இந்தியாவுக்கு கிடைத்திருக்கிற இடம், இந்தியாவுக்கு கிடைத்திருக்கிற மதிப்பு, இவருக்கெல்லாம் நேரு போட்ட அந்த அஸ்திவாரம் காரணம் என்பதை நான் ஏற்கனவே சொன்னேன். அதற்கு பிறகு அவர் நேருவின் வழியே மனித சமுதாயத்தை உய்விக்கும் அப்படின்னு வினோபா கருதியதாக சொல்றார். நேருவின் வழின்னா இப்போ குமரேசன் சுட்டி காட்டிய மாதிரி அது கலப்பு பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையா, மதச்சார்பின்மைங்கிற சிந்தனையா, எல்லாத்தையும் சேர்த்ததா அப்படின்றது விவாதிக்கப்பட வேண்டிய ஒன்று. அதை எப்படி பார்க்குறீங்க? நேருவின் வழிதான் அந்த அற விழுமியங்கள், இவர்களுக்கு என்ன தார்மீக விழுமியங்கள் இருந்ததோ, எந்த மாண்புகள் அடிப்படையாக இருந்ததோ, அது காந்தி ஏற்கனவே அதற்கான ஒரு பாதையை சமைத்திருந்தார். அதாவது என்ன எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ், என்ன விதமான அற விழுமியங்களை, மாண்புகளை நாம் அடிப்படையாக கொள்ள வேண்டும் இந்த நாட்டை வழிநடத்தி செல்வதற்கு என்பதை அந்த பஞ்சசீல கொள்கை, அணிசேரா கொள்கை, இது போன்ற சர்வதேச அரங்கில் நம்ம இந்தியாவை எப்படி நிலைநிறுத்திக் கொள்வது, இந்தியாவை எப்படி உலக அரங்கில் மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பது பற்றியெல்லாம் அவர்களுக்கு இருந்த ஒரு தொலைநோக்கு பார்வையானது இன்றைக்கும் பொருத்தமாகத்தான் இருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்து. அதாவது நேரு கட்ட விரும்பிய முயற்சி செய்த நடவடிக்கைகள் எடுத்து அந்த கலப்பு பொருளாதாரம் என்பது இன்றைக்கு கார்ப்பரேட் பொருளாதாரமாக அப்படியே அடியோடு மாற்றப்படுகிற திட்டமிட்டு ஒவ்வொன்றிலும் நிலங்கள் கைப்பற்றப்படுவது உட்பட அவருடைய நலன்களுக்காக, சட்டங்கள் திருத்தப்படுவதெல்லாம் அவருடைய நலன்களுக்காக, வெறும் உள்நாட்டு கார்ப்பரேட் மட்டுமல்ல உலகளாவிய கார்ப்பரேட் நலன்களுக்காக என்று நம்முடைய நாட்டுடைய பொருளாதாரம் இப்போது படிப்படியாக சிதைக்கப்படுவதை பார்க்கிறோம். இந்த சிதைப்பு என்பது எங்கே போய் முடியும்னா வெறும் பொருளாதாரம் மட்டும் இல்லை, மக்களுடைய வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகளை இன்னும் அந்த இடைவெளியை இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டே போகும். அந்த ஏற்றத்தாழ்வை பயன்படுத்தி சாதிய சக்திகளும் மதவாத சக்திகளும் ஆட்டம் போடும், மக்களை கூறு போட்டு கொண்டே இருப்பார்கள். அப்போ அது ஒட்டுமொத்தத்தில் சமுதாயத்தை எந்த அளவுக்கு பின்னுக்கு தள்ளும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. எனவே தான் மீண்டும் அப்படியெல்லாம் ஆகவிடாமல் தடுக்க வேண்டும் என்றால் அடிப்படையான இந்த கொள்கைகள் அதில் நடைமுறையில் அரசியல் ரீதியான பல்வேறு விமர்சனங்கள் இருக்கும். அது தொடர்ந்து அந்த விமர்சனங்களோடு போராடி அது சீர்படுத்தி கொண்டே இருக்கலாம். ஆனால் அடிப்படையான இந்த அவர் சொன்னது போல அந்த விழுமியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை தான் நானும் வலியுறுத்தேன். நேரு இந்தியாவுக்கு கொடுத்த விழுமியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு இருவருமே சொல்றீங்க. இந்த கட்டுரைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வரி நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். ஜவஹர்லால் நேரு 44 ஆண்டுகள் பொது வாழ்க்கையில பயணம் செய்தாரு. அதுல 27 ஆண்டுகள் இந்திய விடுதலைக்கான போராட்டம், 12 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்தவர். அறிவாற்றல், அர்ப்பணிப்பு உணர்வு, தியாகம், தேசபக்தி, மனிதநேய பண்பு, உலகளாவிய பார்வை, இவற்றுடைய மொத்த உருவமே ஜவஹர்லால் நேரு அப்படின்னு அவர் குறிப்பிட்டாரு. இன்று அவர் கால ஓட்டத்துல, கால மாற்றத்துல கடந்த கால தலைவர்களுடைய பங்களிப்பை பற்றி சரியான புரிதல் நமக்கு இல்லாமலோ அல்லது மிகச்சரியாக புரிந்து கொண்டோ அவர்கள் மீது விமர்சனங்களை வைப்பதை நம்மால் பார்க்க முடியுது. சேறு அள்ளி வீசுவதை பார்க்க முடியுது. எந்த புரிதலும் இல்லாமல் சேறு அள்ளி பூசுபவர்களையும் பார்க்க முடியுது.
ஆனா இந்த கட்டுரை வந்து நேருவினுடைய பங்களிப்பை பற்றி மிக விரிவாக சொல்லுது. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.